பன்னீர் உங்கள் ஃபேவரேட்டா? அப்போ இது உங்களுக்கான ரெசிபி தாங்க. சூப்பர் அண்ட் டெலிஷியஸாக ஆஃப்கன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசால், 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள், தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை பன்னீரோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. நல்லா அப்சார்ப் ஆகட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கான கிரவுண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இல்லைனா ஒரு பாதி தக்காளி கூட போதும். பட் நான் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 முந்திரியும் கொஞ்சமாக மல்லி இலைகளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு கர்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் ஆன பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசை டவாவில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் க்யூப்ஸை ஒன்று ஒன்றா இதோட சேர்த்துடலாம். பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணாலே போதும். லைட்டாக இப்படி திருப்பி விட்டு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரெல்லாம் நல்லா உருகி வந்ததும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசால், ஒரு அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசால், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் க்யூப்ஸ் இது கூட சேர்த்துடலாம். பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆஃப்கன் ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.